சாண்டாஸ் பகத்சிங். சாண்ட்ராஸின் வீடு கதவு தட்டப்படும் சத்தம். சுட்டுவிட்டு ஓடிவிடுதல். இந்த ராவேளையில் பகத்சிங். லாலா லஜபதி ராயின் புரட்சிப்படை சிங்கம் பகத்சிங். நீயா? எதற்கு வந்தாய்? ஏன் வந்தாய்? நல்ல கேள்வி. ஏன் வந்தேன், எதற்கு வந்தேன்? பஞ்சத்தை நெஞ்சில் வைத்து வார்த்தையில் விஷம் தடவி கையிலே தடி கொண்டு வந்தே மாதரம் குரல் கொடுத்த என் தலைவனின் குரல் வளையை நெருத்தாயே. அப்போது கேட்டாயா ஏன் எதற்கு என்று? நடக்கும் புனித பணி எங்கள் பேரரசின் வளர்ச்சியை தகர்க்கும் தடைகளை அகற்ற எம் ஆங்கிலேய அரசு அளித்த அதிகாரம் அது. அதற்காக தடியடி நடத்தினேன். அது குற்றமா? குற்றமா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டியது நீ அல்ல சாண்டாஸ். உன் குற்றத்திற்கான விசாரணை எங்கள் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது. தீர்ப்பும் அளிக்கப்பட்டு விட்டது. தீர்ப்பா? என்ன தீர்ப்பு? நீ எதிர்பாராத தீர்ப்பு. இன்று நீ குற்றவாளி. நான் தீர்ப்பை அளிக்க வந்த நீதிபதி. அதிகம் பேசாதே. இதன் விளைவுகளை நாளை நடக்கவிருப்பதை நீ அறிவாயா? நாளை நடக்கவிருப்பதே நீ அறிய நீ இருந்தால்தானே சூரிய உதயத்திற்கு முன் உன் சூழ்ச்சிக்கும் முடிவு கட்டவே வந்துள்ளேன். வீண் பேச்சு பேசாத இந்திய நாயே. வேலை இருக்கிறது எனக்கு. வேலை உனக்கு மட்டும்தானா? வேலையற்ற வீணர்களை இன்று எங்களை வெண்ண வேண்டாம். உன் பணியை நிரந்தரமாக முடித்துவிட்டு நாளை கூடும் நாடாளுமன்ற கட்டத்தின் மீது வெடிகுண்டு வீசி ஆங்கில அரசின் வேறறுக்கும் வேலை என்றும் எனக்கு பாக்கி இருக்கிறது. சுட்டு விடாதே. நான் சொல்வதை கேள். நிதானமாக இரு. நிதானம்? இந்த நிதானத்தை என் தலைவர் மீது தடியடி நடத்தும் போது காட்டிருக்கலாம் அல்லவா? வெள்ளை பன்றியே, அதற்காக இந்த குண்டு. இதை பெற்றுக்கொள். திலகர், வாவேசு ஐயர், பகத்சிங். காவலர் விரைந்து வருதல். நாடாளுமன்றத்தின் மீது வெடிகுண்டு வீசியதற்காகவும் தளபதி சாண்டாஸ் அவர்களை சுட்டுக் கொண்டதற்காகவும் பகத்சிங் கைது செய்யப்படுகிறார். வந்தே மாதரம். வாருங்கள் வாவேசு ஐயர் அவர்களே. தென்னகத்தில் விடுதலை வேட்கை எப்படி உள்ளது? வந்தே மாதரம். வணக்கம் திலகர் அவர்களே. தென்னகம் எங்கும் விடுதலை வேட்கை தீப்பற்றி எரிகிறது. சுப்பிரமணிய பாரதியும் வஉசியும் உங்களுடைய சுயராஜ்யமே எனது பிறப்புரிமை என்று கோஷத்தை பற்றி தொட்டியெல்லாம் பரப்பியுள்ளனர். பேச நேரமில்லை அன்பர்களே. அந்நியர் பட்டாளம் என்னை பிடிக்க விரைந்து வருகிறது. நாடாளுமன்ற கட்டத்தில் வீசிய குண்டு ஒன்று சரியாக வெடித்தது. ஆங்கில அரசுக்கு வைத்த முதல் வேட்டு அது. வேட்டை நாய்கள் என காவலர்கள் என்னை துரத்தி வருகின்றனர். எங்கே நம்மை அதிகாலை வந்து சந்திப்பதாக சொன்ன பகத்சிங்? வரும் நேரம்தான். அதோ பகத்சிங் வந்து விட்டாரே. பகத்சிங், என்ன இது அலங்கோலம்? ஏன் மேனி முழுவதும் ரத்தமும் சகதியும்? வந்தே மாதரம். பேச நேரம் இல்லை அன்பர்களே. அந்நியர் பட்டாளம் என்னை பிடிக்க விரைந்து வருகிறது. நாடாளுமன்ற கட்டத்தில் வீசிய குண்டு ஒன்று சரியாக வெடித்தது. ஆங்கில அரசுக்கு வைத்த முதல் வேட்டு அது. வேட்டை நாய்கள் என காவலர்கள் என்னை துரத்தி வருகின்றனர். என்ன, நாடாளுமன்றத்தில் வெடிகுண்டு வீசினாயா? ஆமையா, அது மட்டுமல்ல. நேற்று ஆங்கில வெறி நாய் சாண்டாஸையும் சுட்டு வீழ்த்தினேன். சாண்டர்ஸை நீ ஒருவனை தீர்த்து கட்டினாயா? சபாஸ். விடுதலை நாற்றங்காலின் வீரவித்தே, வாழ்கனி பல்லாண்டு. உங்கள் வாழ்த்து பழிக்காத திலகர் அவர்களே. இது எனவே ஏமாற்றம் இல்லை. ஆனால் விடுதலை இந்தியாவை காணாமல் சிறை செல்கிறேனே என்ற வருத்தம் மட்டுமே எனக்கு. வருந்தாதே பகத்சிங். இன்று நீ சிந்தும் ஒவ்வொரு துளி ரத்தத்திலும் இருந்தும் 1000 விடுதலை வீரர்கள் தோன்றுவார்கள். நம் நாட்டு விடுதலை வேள்வியின் தியாக செம்மல் என உன் பெயர் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும். போய் வா பகத்சிங், போய் வா. நீதிமன்றம். பாத்திரங்கள்: பகத்சிங், சுகதேவ், தத், நீதிபதி, காவலர்கள். என்பவனோ? நீதான் பகத்சிங் என்பவனோ? ஆம் வெள்ளையனே. மரியாதையாக பேசு. இது நீதிமன்றம். அதேதான் நானும் சொல்கிறேன். இவர்கள் யார்? இந்த நாட்டின் மைந்தர்கள். என்னை போல் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள். உன் மீது சம்பந்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தெரியுமா? ஆம், அறிவேன். குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாயா? யாரிடம் ஒப்புக்கொள்ள வேண்டும்? ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும்? எங்கள் தளபதிகளில் ஒருவரை கொண்டிருக்கிறாய். டில்லி அரசு கட்டடத்தின் மீது வெடிகுண்டு வீசியிருக்கிறாய். ஆம்,
நான் என் கடமையை செய்தேன், அது குற்றமாகாது. எங்களை வீழ்த்துவது குற்றமாகாது. இது ஒரு போர் முறை. சட்டத்தின் முன் அதற்கு கொலை குற்றம் என்றுதான் பெயர். அப்படியானால் ஜெனரல் டயர் செய்தது எங்கள் தலைவர் லாலா லஜபதி ராயை உங்கள் தடியடிக்கு பலி கொடுத்தோமே, அதற்கு என்ன பெயர் சூட்டுகிறது உங்கள் சட்டம்? கருணை என்றா? நீ இடக்காக பேசுகிறாய். உனக்கு இந்த இருவருக்கும் பயங்கரவாதிகள் என்று பெயர் சூட்டி தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். எங்களை எதிர்க்கும் உன்னை போன்ற தீவிரவாதிகளுக்கு இது ஒரு நல்ல பாடமாக இருக்கட்டும். தோழர்களே, வெள்ளை பரங்கியருக்கு தூக்கு தண்டனை என்பது வாடிக்கையான தீர்ப்பு. அதை கண்டு நான் அஞ்சவில்லை. ஆனால் நாடு விட்டு நாடு வந்து நரித்தனம் செய்யும் இந்த நாடோடிகளின் கைகளால் சாகிறோமே என்றுதான் வேதனைப்படுகிறேன். நண்பனே, நீயாவது என்னை சுட்டு கொண்டிருக்க கூடாதா? அப்படி செய்திருந்தால் சந்தோஷமாக செத்திருப்பேனே. எம் தாய் நாட்டை காக்க நான் நடத்திய போராட்டத்திற்கு பெயர் வன்முறை என்றால் உலகில் எவருக்கும் சுதந்திர தாகமே எடுக்காது. சூதிமதியாளர்களே, இந்த பகத்சிங் இறக்கலாம். ஆனால் பாரதம் முழுவதும் பல கோடி பகத்சிங்குகள் உருவாகுவர். அதற்கெல்லாம் பதில் சொல்லும் நாள் விரைவில் வந்தே தீரும். தாய்நாடே, உனக்காக போராடினேன். உன் மத்தர்களால் குற்றவாளியாக்கப்பட்டேன். உனக்கு விடிவை யார் தரப் போகிறார்களோ தெரியவில்லையே. ஆனாலும் நீ வெல்வாய், வெல்வாய். வந்தே மாதரம், வந்தே மாதரம். தோர்வினை செய்வதே அதை நலன் கெட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர் மிகும் வரை உடன் படைத்து விட்டாய். நன்றி, வணக்கம்.